படிக்க ஆசை. பெண் சாமியார் சொன்னது போலவே இப்போது அண்ணாமலைக்கு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. இதனால் விஜயா மீனா மீது குற்றச்சாட்டுக்களை வைக்க கடைசியில் மீனா விபரீத முடிவெடுத்திருக்கிறார். அதாவது அண்ணாமலையும் அவருடைய நண்பரும் ரோட்டில் நடந்து கொண்டிருக்கின்றனர். அப்போது ஒரு பைக்கில் வந்த நபர் அண்ணாமலை மீது மோதிவிட்டு நிற்காமல் போய்விடுகிறார். அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க அவருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக சொல்கின்றனர். இதை கேட்டு பதறிப்போன விஜயா, இத்தனைக்கும் காரணம் மீனாதான். மீனாவால் தான் என் புருஷன் உயிருக்கு ஆபத்து. இவள் ஒரு ராசி கெட்டவள் என்று வழக்கம் போல கண்டமேனிக்கு பேசுகிறார். இதனால் மீனா அழுதபடியே அங்கிருந்து போகிறார். அண்ணாமலைக்கு நடந்த ஆக்சிடென்ட் சிந்தாமணியின் சூழ்ச்சிதான் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. ஆனால் இந்த உண்மையை முத்துவும் மீனாவும் எப்படி கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்றுதான் தெரியவில்லை. எப்படியும் இனி என்னால் மாமா உசுருக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று மீனா வீட்டை விட்டு போய்விடுவார். மீனாவுக்காக முத்துவும் வீட்டை விட்டு போவார். அதற்கு பிறகு சிந்தாமணி வீட்டை பிடுங்கியதும் விஜயாக்குத்தான் செய்த முட்டாள்தனம் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விவாகரத்து கொடுக்க மாட்டேன் என்று ரோகிணியும் மனோஜும் விஜயாவை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு இடையில் சிந்தாமணியிடம் சிக்கப் போகிறார். இதனால் அடுத்த வாரத்தில் பெரிய பஞ்சாயத்து இருக்கப் போகிறது. ரோகிணி பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்க, மீனா முத்துவை வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று விஜயாவைப் போலவே சிந்தாமணியும் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கம் ரோகிணியும் முத்து மீனா மீது கோபத்தில் இருக்கிறார். அதேபோல் சிந்தாமணி விஜயாவின் வீட்டை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு துரத்தி விடுவதற்காக சாமியார் பெண்ணை அனுப்பி வைத்தார். அந்த பெண் ஆரம்பத்தில் மனோஜ் கடைக்கு சென்று ரோகிணி பற்றி எல்லா உண்மைகளையும் சொன்னார். பிறகு விஜயாவின் வீட்டிற்கு வந்து அண்ணாமலையின் உயிருக்கு மீனாவால் ஆபத்து இருக்கிறது, அதனால் மீனா இந்த வீட்டை விட்டு போக வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இதை கேட்டு முத்து அந்த பெண்ணை அடிக்கப் போக கடைசியில் அங்கிருந்து ஓடிப்போய்விட்டார். சிந்தாமணியின் நாடகம். இது பற்றி விஜயா சிந்தாமணியிடம் சொல்ல, அவர் அந்த பெண் சக்தி வாய்ந்த சாமியார் என்பதை நிரூபிப்பதற்காக ஆட்களை செய்து விஜயாவை ஏமாற்றியிருந்தார். இதையெல்லாம் தெரியாத விஜயா வீட்டிற்கு வந்து மீனா இந்த வீட்டை விட்டு போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்க, அதற்கு அண்ணாமலையும் முத்துவும் எல்லோருமே திட்டியிருந்தனர். நீத்துவை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி செய்த விஜயாக்கு நீத்து சரியான பதிலடி கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் மீனாவிற்கு தெரிய வந்திருக்கிறது. அதாவது ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை என்று தெரிந்ததும் அவரை விவாகரத்து செய்துவிட்டு மனோஜுக்கு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்பதுதான் விஜயாவின் பிளானாக இருந்தது. அதற்காக ரவியை காதலிக்கும் நீத்துவிடமே கல்யாணம் பேசுவதற்காக விஜயா சிந்தாமணியுடன் சென்றிருந்தார். ஆரம்பத்தில் நீத்துவிடம் விஜயா என்னுடைய பையன் நிறைய படித்திருக்கிறான், அவனுக்கு நிறைய அறிவு இருக்கிறது என்று பில்டப் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நீத்து, ஆமா எனக்கு ரவி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிறகு என்னுடைய மகன் மனோஜ் குடிக்கவே மாட்டான் என்று சொல்ல, அதற்கு அவர் பீர் குடிப்பார் என்று ரவி சொல்லியிருக்கிறார் என்று நீத்து சொன்னதும், இந்த ரவி எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கான் போல என்று விஜயா மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கிறார். பிறகு ஒரு வழியாக நான் மனோஜுக்குத்தான் உன்னை பொண்ணு கேட்க வந்தேன் என்று சொன்னதும், அதற்கு நீத்து, மனோஜை போலவே ரவிக்கும் ஸ்ருதியை விவாகரத்து செய்து விடுங்க, நான் ரவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் ரவியை காதலிச்சுட்டு எப்படி அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ண முடியும் என்று பதிலடி கொடுக்கிறார். இதை கேட்டதும் விஜயா கோபமாகி அங்கிருந்து கிளம்புகிறார். அதன் பிறகு ஒரு குறி சொல்கிற அம்மா மனோஜ் ஷோரூமுக்கு வந்து, உங்க முகத்தை பார்க்கும்போது நீங்க ஒரு ஓனர் என்ற கலை தெரிகிறது, நீங்க ஒரு முதலாளியா இருக்க தகுதியானவர், உங்களுடைய மனைவியை இப்பத்தான் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, அவங்களை விவாகரத்து செய்யற முயற்சியில் இருக்கிறீங்க என்று எல்லா விஷயத்தையும் சொன்னதும், மனோஜ் எனக்கு இனி கல்யாணம் நடக்குமா, பொண்ணு எந்த திசையில் இருந்து வரும் என்று குறிக்கேட்கிறார். அதற்கு அந்த பெண், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவீங்க, ஆனால் அது உங்களுடைய மனைவியைத்தான் நீங்க மீண்டும் கல்யாணம் பண்ணிவிக்கீங்க என்று சொன்னதும் மனோஜ் அதிர்ச்சியில் இருக்கிறார். அடுத்ததாக சத்யா தன்னுடைய ஓனர் பொண்ணு ஆர்டர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்காங்க என்று மீனாவை வரவைக்கிறார். மீனாவிடம், சிந்தாமணியின் மகள் என்னுடைய ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது, அங்க டெக்கரேஷன் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய ஐடியாக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
அப்போது ஒரே ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக வேண்டும். அதை என்னை அவங்க மறக்கக் கூடாது. அந்த அளவிற்கு ரொம்ப நாளைக்கு நிலைத்திருக்கணும் என்று சொன்னதும் மீனாவிற்கு சந்தேகம் வருகிறது. பிறகு அந்த பொண்ணு சத்யாவை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்க, அதையெல்லாம் வைத்து மீனா இவங்களுக்குள் வேற ஏதோ இருக்கு என்று சந்தேகப்படுகிறார். பிறகு மீனா அங்கிருந்து கிளம்பும் நேரத்தில் சிந்தாமணி இதை பார்த்து விடுகிறார். தன்னுடைய மகளிடம் வந்து எதற்காக நீ அவகிட்ட பேசிட்டு இருக்க என்று கேட்க, அதற்கு சிந்தாமணியின் மகள் என்னுடைய ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதற்காக அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தேன் என்று சொல்கிறார். உடனே கோபமான சிந்தாமணி, நானே ஊருக்கெல்லாம் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறேன், நீ அவளுக்கு ஆர்டர் கொடுத்து என்னுடைய இடத்தை பிடிக்கிறாயா? மகள், நீங்க ஓல்டு ஸ்பேஷனா இருக்கீங்க, அவங்க ட்ரெண்டிங்கில் இருக்காங்க, அதனால் அவங்க கிட்டத்தான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விடுகிறார். பிறகு சிந்தாமணி, நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு பிளான் போட்டா நீ என் பொண்ணையே உன் பக்கம் இழுக்கிறியா என்று வில்லத்தனமாக யோசித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக சிந்தாமணி போட்ட பிளான் படி பெண் சாமியார் வீட்டுக்கு வந்து மீனாவை குறிவைத்து பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறார். ஆனால் முட்டு வீணாவுக்கு சப்போர்ட்டாக அந்த பெண்ணை துரத்துகிறார். ஆரம்பத்தில் வீட்டில் பூஜை நடத்த வேண்டும் என்று மீனாவும் விஜயாவும் சேர்ந்து ஏற்பாடு செய்ய, வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். அதற்கு விஜயா, நல்லபடியா பூஜை நடந்தால் வீட்டில் இருக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து போய்விடும், வரப்போகிற அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் என்று கூறுகிறார். ஏற்கனவே வீட்டில் அடுத்தடுத்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, டைவர்ஸ் கிடைக்கணும், ஸ்ருதி மீண்டும் இந்த வீட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூஜை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த பெண் சாமியார் வீட்டிற்கு வர விஜயா அவரை மரியாதையுடன் வரவேற்கிறார். இந்த பூஜை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அண்ணாமலை சாமியாரை பார்த்ததும், நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் என்று சொல்ல, அதற்கு சாமியார் வீட்டில் யாரும் வெளியே போகக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். சிந்தாமணியின் நாடகம் பூஜை இடத்தில் அமர்ந்தவுடன் சாமி வந்தது போல ஆட ஆரம்பிக்கிறார். இதை பார்த்து மொத்த குடும்பமும் பயந்து நிற்கிறது. அப்போது விஜயாவை முன்னே அழைத்து, இந்த வீட்டில் இருக்கும் இரண்டாவது மருமகள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம், கடவுள் பல அறிகுறிகள் காட்டியும் நீங்கள் அவளைத்தான் வீட்டுக்குள் கொண்டு வந்தீர்கள் என்று மீனாவை குற்றம் சொல்கிறார். உன் மூத்த பையனுக்கு பார்த்த பொண்ணைத்தான் நீ இந்த வீட்டுக்கு இரண்டாவது மருமகளா ஆக்குன, கடவுள் உனக்கு முதல் முறையே தடை ஏற்படுத்திய பிறகும் நீ கேட்காததால் தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை என்று சொல்கிறார். இதை கேட்ட முத்து கோபத்தில் அவரை அடிக்க பாய்கிறார். ஆனால் அந்த சாமியார் மீண்டும் மீண்டும் மீனாவை குற்றம் சொல்கிறார். மீனா இந்த வீட்டில் இருந்தால் விஜயாவின் தாலிக்கு ஆபத்து என்று எச்சரிக்கிறார். இதனால் மீனா அதிர்ச்சியில் கதறி அழுகிறார். விஜயாவும் பயந்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைக்கிறார். அப்போது அண்ணாமலை, எனக்கும் மீனாவுக்கும் என்ன சம்பந்தம், அவளால் எனக்கு எப்படி பிரச்சனை வரும், நாம நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும் என்று கூறி சாமியாரை திட்டுகிறார். உடனே முத்து குத்துவிளக்கை எடுத்து அவரை துரத்தி துரத்தி வெளியே அனுப்புகிறார். வெளியே ஓடிவரும் அந்த பெண் சாமியார் சிந்தாமணியை பார்க்கிறார். நான் சொன்னதை எல்லாம் சொல்லிட்டியா என்று சிந்தாமணி கேட்க, எல்லாம் சொல்லிட்டேன், யாரும் நம்பவில்லை, ஆனா விஜயா மட்டும் நம்பிட்டாங்க என்று சொல்கிறார். அதற்கு விஜயா நம்பினால் போதும் என்று சொல்லி சிந்தாமணி பணத்தை கொடுக்கிறார். இதற்கு பிறகு வீட்டில் விஜயா சோகமாக இருக்க, எல்லோரும் சென்று அந்த அம்மா சொன்னதால் எதுவும் ஆகாது என்று சமாதானம் சொல்கிறார்கள். ஆனால் விஜயா மீண்டும் கடுமையாக திட்டி, இனிமேல் அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று உறுதியாக சொல்கிறார். ஆனாலும் விஜயாவுக்கு இது மீனாவை பிடிக்காததால் மீனாவை வீட்டை விட்டு போக சொல்வதற்காக விஜயா எப்படி பிளான் போடுகிறாரா என்று முத்து, ரவி எல்லோருக்கும் சந்தேகம் இருக்கிறது. சாமியார் சொன்ன விஷயத்தை கேட்டு பயத்தில் இருக்கும் விஜயாவிற்கு சிந்தாமணி சில விஷயத்தை சொல்ல, அதை கேட்டு விஜயா பதறி அழுது கொண்டிருக்கிறார். மறுபக்கத்தில் மனோஜிடம் பேசும் ரோஹிணி டைவர்ஸ் கொடுக்க ஒரு கண்டிஷனுடன் சம்மதம் தெரிவித்துள்ளார். விஜயா வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணிய பெண் சாமியார் மீனாவால் அண்ணாமலையின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் மீனாவை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று சொல்ல, அதை உண்மை என நம்பி விஜயாவும் பதறிப்போய் இருக்கிறார். அந்த போலி சாமியாரை வீட்டுக்கு அனுப்பியது வேறு யாரும் இல்லை, சிந்தாமணிதான். ஆனால் இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரியாது. அவர் தன் தாலிக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்ற பயத்தில் இருக்கிறார்.
ஆரம்பத்தில் விஜயா சோகமாக இருக்க எல்லோரும் அவருக்கு ஆறுதல் சொல்கின்றனர். அப்போது மீனாவை வீட்டை விட்டு போகச் சொல்லும் விஜயா, மீனே இங்க இருந்தால் என்னுடைய தாலிக்குத்தான் ஆபத்து, அவளை உடனே வெளியே அனுப்புங்க என்று ஒற்றை காலில் நிற்கிறார். விஜயா பேசியதை கேட்டு மீனா கண்ணீர் விட்டு அழுகிறார். தன் மனைவியை வெளியே அனுப்ப சொல்லும் விஜயாவிடம் அந்த பெண் சாமியார் ஒரு டுபாக்கூர், அவள் சொல்வதெல்லாம் நடக்காது என்று சண்டை போடுகிறார். அப்போது அங்கிருந்து மனோஜ் அதெல்லாம் இல்லை, ஒரு நாள் அந்த சாமியார் தன்னுடைய ஷோரூமுக்கு வந்திருந்ததாகவும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் புட்டு புட்டு வைத்ததாகவும் சொல்கிறார். இதனை அடுத்து ரூமுக்குள் செல்லும் விஜயாவுக்கு சிந்தாமணியிடமிருந்து போன் வருகிறது. அப்போது விஜயா அழுது கொண்டே வீட்டில் நடந்த விஷயங்களை சொல்கிறார். உடனே சிந்தாமணியும், ஐயையோ, அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, அவங்க சொன்னதை லேசா நினைக்காதீங்க, முதலில் அந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பும் வேலையை பாருங்க என தன் பங்கிற்கு ஏற்றி விடுகிறார். விஜயாவிடம் நல்லவள் வேஷம் போடும் சிந்தாமணி அவரை நாளைக்கு நான் சொல்லும் கோயிலுக்கு வாங்க, அப்பத்தான் அந்த சாமியாருடைய அருமை உங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார். விஜயாவும் நான் வருகிறேன் என சொல்லிவிட்டு போனை கட் பண்ணுகிறார். மறுபுறம் மீனாவும் ரூமுக்குள் சென்று சோகமாக நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் போய் பேசும் முத்து, என்ன யோசிச்சுட்டு இருக்க என கேட்க, அதற்கு மீனா தனக்கு குழப்பமாக இருப்பதாக சொல்கிறார். அந்த சாமியார் சொன்னதை நம்புவதா இல்லை வேண்டாமான்னு தெரியவில்லை என்று மீனா சொல்ல, அதெல்லாம் நம்பாத, அது ஃப்ராடு பொம்பளை என்று முத்து அட்வைஸ் பண்ணுகிறார். நம்ம கல்யாணத்தில் நடந்தது, நம்ம வீட்டில் நடந்தது என எல்லாத்தையும் அவங்க கரெக்டா சொன்னாங்க இல்ல, அதனால்தான் மாமாவை பத்தி சொன்னதும் நடந்துருமோ என எனக்கு பயமாக இருக்கிறது என்று மீனா வருத்தப்படுகிறார். அதற்கு முத்து, இந்த விஷயம் எல்லாம் பக்கத்து வீட்டுல விசாரிச்சா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி பட்டவங்களுக்கு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க. இதையடுத்து விஜயாவின் ரூமுக்கு சென்ற மனோஜ் ஒரு நாள் அந்த சாமியார் தன் ஷோரூமுக்கு வந்த விஷயத்தை சொல்கிறார். அங்கு வந்து தனக்கு கல்யாணம் நடந்தது, இரண்டாவது கல்யாணம் ஆகும் என்று சொன்னதாக சொல்ல, உனக்காவது நல்லது சொல்லி இருக்காங்களே என்று விஜயா கூற, ஐயோ அம்மா, அவங்க எனக்கு இரண்டாவது கல்யாணமும் ரோகிணியுடன் தான் ஆகும் என சொன்னார் என்பதை மனோஜ் கூறுகிறார். மனோஜ் சொன்னதை கேட்டு ஷாக் ஆகும் விஜயா, அந்த மாதிரி நடக்க நான் ஒருபோதும் விடமாட்டேன் என்று கத்துகிறார். அவங்க சொன்னது நடக்கக்கூடாது, அதை நீ எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் என விஜயாவிடம் மனோஜ் கேட்க, அதற்கு விஜயா, டேய் மனோஜ், முதலில் நான் என் தாலியை காப்பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னுடையதை பார்க்கலாம் என்று சொல்கிறார். பிறகு இரவில் போன் பார்த்து கொண்டிருந்த மனோஜுக்கு ரோகிணியிடமிருந்து கால் வருகிறது. அதை எடுத்து அவர் பேச, ரோகிணி சிவராத்திரி என்கிற பாடலை பாடி மனோஜை கடுப்பேத்துகிறார். பின்னர், நீ என்னதான் என்னை மயக்க நினைத்தாலும் நான் உன் பக்கம் வரமாட்டேன் என்று மனோஜ் அதிர்ச்சி கொடுக்கிறார். அவரிடம், நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க ரெடி, ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. நான் சொல்லும் இடத்திற்கு நீ தனியாக வர வேண்டும். நீ அங்கு வரும் விஷயத்தை உன்னுடைய அம்மாவுக்கு சொல்லக்கூடாது. அங்கு வந்தால் உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்து விடுகிறேன் என ரோகிணி சொல்ல, மனோஜும் அந்த டீலுக்கு ஓகே சொல்கிறார். ஆரம்பத்தில் சாமியார் பெண் அருள்வாக்கால் பாதிக்கப்பட்ட விஜயாவை மேலும் குழப்பிவிட சிந்தாமணி அவரை கோயிலுக்கு வர சொல்கிறார். மேலும் ஆட்களை செய்து அவர்கள் அந்த சாமியார் பெண் சொல்வது பழித்து விட்டதாக கூற வைக்கிறார். அவர் கோயிலிலேயே அந்த பெண்ணிடம் அருள்வாக்கு கேட்கும் பெண்கள் நீங்கள் சொன்னது போலயே நடந்துருச்சு என்று சொல்கின்றனர். இதை கேட்ட விஜயா மேலும் பயப்படுகிறார். அந்த நேரத்தில் விஜயாவை பார்த்த அந்த பெண் சாமியார், நீ எதற்காக இங்க வந்த, உன் பையன் என்ன கொல்ல பார்த்தான், இது அந்த தெய்வத்தையே அசிங்கப்படுத்துவதற்கு சமம் என்று திட்டுகிறார். அதற்கு விஜயா, அவன் எப்பவுமே அப்படித்தான் முரடன் என்று முத்துவிற்காக மன்னிப்பு கேட்கிறார். பிறகு உன் மூத்த மருமகளை சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பு என்று சாமியார் சொன்னதும் விஜயா குழப்பமுடைய, அதற்கு சிந்தாமணி, முதலில் மீனாதான் உங்க வீட்டு மருமகளா வந்தா, அதைத்தான் அவங்க சொல்றாங்க என்று சமாளிக்கிறார். இதனால் சீக்கிரமாக மீனாவை வீட்டை விட்டு வெளியே துரத்த வேண்டும் என விஜயா கராராக சொல்கிறார். தொடர்ந்து அம்மா வீட்டிற்கு போன மீனா வீட்டில் நடக்கும் விஷயத்தை சொல்கிறார். உடனே கடவுளை நம்பு என சந்திராவும், யாராலும் நடக்கப் போவதை கணிக்க முடியாது என சீதாவும் சொல்கின்றனர். பிறகு வேறு ஒரு ஜோதிடரை போய் பார்க்கலாம், அதற்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே கேட்டு நிம்மதியாக இருக்கலாம் என சந்திரா கூற, மீனா அதற்கு சம்மதம் சொல்கிறாள். பிறகு மீனா வீட்டிற்கு வந்த ஜோதிடர் விஜயாவின் பிறந்த தேதியை கேட்டு கணிக்கிறார். அப்போது விஜயாவிற்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போவதாகவும் இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் என்றும் கூறுகின்றனர்.
ஆனால் அண்ணாமலை உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. தாலிபாக்கியம் பற்றிய தகவலும் எல்லாம் ஜாதகம் தேவை. பிறந்த தேதி அடிப்படையில் அவருக்கு பிரச்சனை வரும் என்பது உறுதி என்று சொல்லி பரிகாரத்தை கூறுகிறார். இதனால் மீனா பயப்படுகிறார். விஜயாவுக்கு என்ன பிரச்சனை வரும் என்று பதட்டமடைகிறார். இந்த மொத்த பிரச்சனைக்கு பின்னால் சிந்தாமணி சதி என்பதையும் விஜயா வீட்டு பத்திரத்தையும் அடமானம் வைத்ததையும் முத்து கண்டுபிடித்து விட்டால் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வரும். கடைசியாக பார்வதி வழக்கம் போல வீடியோவில் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போது விஜயா அங்கு கோபமாக வந்து நிற்கிறார். ரோஹிணி ஹோட்டலுக்கு அழைத்து வந்து ரூமுக்குள் வைத்துவிட்டு தான் கொடுத்த பேப்பரில் கையெழுத்து போடவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டுகிறார். வெளியே போக முடியாத நிலையில் மனோஜ் பாத்ரூமுக்குள் சென்று விஜயாவுக்கு போன் செய்து நடந்ததை சொல்லிவிடுகிறார். விஜயாவும் அவரை திட்டிவிட்டு இதை வீட்டில் இருந்த முத்து, மீனா, அண்ணாமலை எல்லோரிடமும் சொல்ல முத்து, மீனா உடனே அந்த ஹோட்டல் எது என்று கேட்டு கிளம்புகிறார்கள். இதற்குள் ரோஹிணி உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி இங்க வர வேண்டாம் என்று சொல்லு, இல்லனா இப்பவே நான் தூக்கில் தொங்கிவிடுவேன் என்று மீண்டும் பிளாக்மெயில் செய்கிறார். அவர் சொல்லியபடியே மனோஜ் விஜயாவுக்கு போன் செய்து வரவேண்டாம் என சொல்கிறார். ஆனால் அவன் பேசும் விதத்திலேயே ஏதோ சரியில்லை என்று முத்துவுக்கும் மீனாவுக்கும் புரிந்து அவர்கள் ஹோட்டலுக்குள் போகின்றனர். அதன் பிறகு ரோஹிணி நாம் இருவரும் சேர்ந்து வாழ சம்மதம் என்று எழுதியுள்ள பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்கிறார். மனோஜ் அதற்கு முடியாது என்று மறுக்கிறார். உடனே தூக்கில் போகிறேன் என்று நாடகம் ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் ரூம் கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது. ரோஹிணி கதவை திறக்க முடியாது, நான் சாகப் போகிறேன் என்று மிரட்டி கொண்டிருக்கும் போது கிரிஷ் அம்மா என்று கூப்பிட ரோஹிணி கதவை திறக்கிறார். வெளியே கிரிஷ் மட்டும் நின்றிருக்கிறார். அடுத்த நிமிஷம் முத்து, மீனா உள்ளே வந்து விடுகிறார்கள். மனோஜை பார்த்ததும் செம திட்டு வாங்குகிறார். ரோஹிணியே இப்படிப்பட்ட சீப்பான வேலைகள் செய்யாதே என்று திட்டிவிட்டு மனோஜை அங்கிருந்து அழைத்து செல்கிறார் முத்து. வீட்டில் மனோஜ் ஒருவேளை கையெழுத்து போட்டுட்டானோ என்று விஜயா பதறிக்கொண்டிருக்கிறார். அதற்குள் முத்து, மீனா மனோஜை வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் மனோஜை திட்டுகிறார்கள். ஆனால் விஜயா மட்டும் இந்த பிரச்சனைக்கு காரணம் மீனாதான், அவள் இந்த வீட்டில் இருப்பதால் தான் இப்படி நடக்கிறது என்று மீனாவை குறை சொல்லுகிறார். குடும்ப அமைப்பு பாதுகாப்பா அழுத்தமா? ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்வது பாதுகாப்பான உணர்வை தரும். ஆனால் அதே நேரத்தில் அது மன அழுத்தங்களுக்கும் காரணமாகும். அண்ணாமலை விஜயா குடும்பம் வெளியில் ஒருங்கிணைந்துள்ளதாக தோன்றினாலும் உள்ளே பல பதட்டங்கள் இருந்தன. மனோஜ் ரோஹிணி திருமண சிக்கல், மீனா மீது விஜயாவின் மறைமுக வெறுப்பு, சொத்து மற்றும் மரியாதை பற்றிய மறைமுக போட்டி, இந்த எல்லா பதட்டங்களுக்கும் ஒரு தீப்பொறியாக வந்தது போலிசாமியார் சம்பவம். பயம் மனித மனதின் பலவீனம். தாலிக்கு ஆபத்து என்ற ஒரே வார்த்தை விஜயாவின் மனதை முழுவதும் ஆட்டி படைத்தது. இது சாதாரண டிராமா அல்ல. தமிழ் தொலைக்காட்சி தொடர்கள் வெறும் பொழுதுபோக்கு கருவி அல்ல, அவை சமுதாயத்தின் மனநிலையை பிரதிபலிக்கும் கண்ணாடி. குடும்ப அமைப்பு கண்ணாடி போன்ற உறவுகள். அதிகாரம், பணம், மரியாதை, பெண்ணியம், மூடநம்பிக்கை இவை அனைத்தும் ஒரே மேடையில் மோதும் இடமே குடும்ப தொடர்கள். அந்த வரிசையில் தற்போது சென்று கொண்டிருக்கும் கட்டம் ஒரு சாதாரண குடும்ப சண்டையை தாண்டி சமூக உளவியல் ஆய்வுக்கு உரிய நிலையை அடைந்துள்ளது. குறிப்பாக போலிசாமியார் சம்பவம், மீனாவை குறிவைத்து நடத்தப்பட்ட மன அழுத்த அரசியல், விஜயாவின் பயம், சிந்தாமணியின் சூழ்ச்சி இவை அனைத்தும் மனித மனத்தின் பல அடுக்குகளை திறக்கிறது. கூட்டு குடும்பம் பாதுகாப்பா அல்லது கட்டுப்பாடா? கூட்டு குடும்பம் என்றால் பாதுகாப்பு, பாசம், ஆதரவு. ஆனால் அதே நேரத்தில் கட்டுப்பாடு, கண்காணிப்பு, அதிகார போட்டி என்பனவும் அதன் அங்கமாகவே இருக்கும். அண்ணாமலை விஜயா குடும்பத்தில் வெளிப்படையாக அன்பு இருந்தாலும் அடிக்கடி எழும் சிக்கல்கள் ஒரு மறைமுக அதிகார போட்டியை காட்டுகிறது. குறிப்பாக மருமகள்களின் இடம், அவர்களது செல்வாக்கு, குடும்பத்தில் யார் முக்கியம் என்ற கேள்வி இவை அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் கொதிக்கின்றன. தாலி ஒரு பெண்ணின் சமூக அடையாளம். இந்த கதையில் மிக வலுவாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தாலிக்கு ஆபத்து. தமிழ் கலாச்சாரத்தில் தாலி என்பது திருமணத்தின் அடையாளம், கணவனின் உயிர் நிமித்தம், பெண்ணின் பாதுகாப்பு சின்னம். ஒரு பெண்ணிடம் தாலிக்கு ஆபத்து என்று சொன்னால் அது அவரின் மனதில் நேரடியாக பயத்தை விதைக்கும். சிந்தாமணி இந்த உணர்வை மிக துல்லியமாக பயன்படுத்துகிறார். இது வெறும் டிராமா அல்ல, இது சமூக உளவியல். பயம் தர்க்கத்தை முடக்கும் சக்தி. பயம் வந்தவுடன் மனிதன் ஆராய மாட்டான், ஆதாரம் கேட்க மாட்டான், உடனடி தீர்வு தேடுவான். விஜயாவின் மனநிலை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு போலிசாமியார் சொன்ன வார்த்தை அவரது குடும்ப நம்பிக்கையை உடைத்து மீனாவை எதிரியாக காட்டுகிறது. பயம் ஒரு மனிதனை நம்பிக்கையை விட சந்தேகத்தை தேர்வு செய்ய வைக்கிறது. சிந்தாமணி உளவியல் அரசியலின் கலைஞர்.
சிந்தாமணி நேரடியாக தாக்குவதில்லை. அவர் மனதை மாற்றுகிறார். சாமியார் அனுப்புவது, கோயிலில் அருள்வாக்கு நாடகம், விஜயாவை தனியாக அழைத்து பேசுவது, இவை அனைத்தும் மனக்கட்டுப்பாட்டு யுக்திகள். இது சமூகத்தில் இருக்கும் மன உளவியல் வில்லியின் பிரதிபலிப்பு. அவர் அறிந்தது ஒன்று, ஒரு குடும்பத்தை உடைக்க வெளியிலிருந்து தாக்க வேண்டிய அவசியமில்லை. உள்ளே சந்தேகம் விதைத்தால் போதும். மீனா அமைதியின் அரசியல். மீனா இந்த கட்டத்தில் குற்றமில்லாத குற்றவாளி, அமைதியாக துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் பெண், குடும்பத்தை காப்பாற்ற தன்னை தியாகம் செய்ய தயார். ஆனால் இங்கு கேள்வி பெண்ணியம் ஒரு கேள்வி எழுப்புகிறது. ஏன் பெண் எப்போதும் தியாகம் செய்ய வேண்டும்? அமைதி ஒரு உயர்ந்த பண்பாக இருந்தாலும் அது சில சமயம் பெண்களை அடக்கி வைக்கும் கருவியாக மாறுகிறது. மீனா வலுவாக நின்று எதிர்த்து பேசாதது அவரது மனித தன்மையை காட்டினாலும் சமூகத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் மௌன வேதனையை நினைவூட்டுகிறது. முத்து புதிய தலைமுறையின் தர்க்கம். முத்து இந்த கட்டத்தில் ஒரு மாற்றத்தின் சின்னம். அவர் மூடநம்பிக்கையை கேள்வி கேட்கிறார். ஆதாரம் இல்லாமல் நம்ப மாட்டேன் என்று கூறுகிறார். மனைவிக்கு முழு ஆதரவாக நிற்கிறார். இது புதிய தலைமுறையின் குரல். ரோகிணி மனோஜ் கட்டுப்பாடு மற்றும் காதல். ரோகிணியின் செயல்கள், தற்கொலை மிரட்டல், கையெழுத்து கட்டாயப்படுத்தல், இவை ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. காதல் கட்டுப்பாட்டாக மாறும்போது இது அன்பாக இருக்காது. மனோஜ் தாயின் கட்டுப்பாடு மற்றும் மனைவியின் மிரட்டல் இடையே சிக்கிக்கொண்ட இளைஞன். இது இன்றைய குடும்ப அரசியலின் பிரதிபலிப்பு. இந்த கதையின் மைய மோதல் மூடநம்பிக்கை வெர்சஸ் தர்க்கம். விஜயா பயத்தில் மூடநம்பிக்கை, முத்து தர்க்கம், மீனா குழப்பம், சிந்தாமணி பயத்தை ஆயுதமாக்கும் வில்லி. இந்த மோதல்தான் கதை நகர்த்தும் சக்தி. பெண்ணியம் மறைமுக மோதல். இந்த கட்டத்தில் பெண்களுக்குள் ஒரு மறைமுக போராட்டம் உள்ளது. விஜயா மீனா, சிந்தாமணி மீனா, ரோகிணி குடும்பம். ஆண்கள் நேரடியாக சண்டை போடவில்லை, பெண்களே பெண்களை தாக்குகிறார்கள். இது சமூகத்தில் பெண்கள் அதிகாரத்திற்காக மோதும் நிலையை பிரதிபலிக்கிறது. உணர்ச்சி அரசியல். கதையில் ஒவ்வொரு காட்சியும் கண்ணீர், கோபம், பயம், குற்றச்சாட்டு, இவை அனைத்தும் உணர்ச்சி உச்சத்தை தருகிறது. ஆனால் லாஜிக் சில நேரங்களில் பின்தங்குகிறது. இந்த கட்டம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. கல்வியும் அனுபவமும் இருந்தால் ஏன் மனிதன் மூடநம்பிக்கை அடிமையாகிறான்? பயம் பிளஸ் பாசம், தர்க்கம் இழப்பு. எதிர்கால பாதை கதை எப்படி நகர வேண்டும்? கதை முழுமையான திருப்தி தர வேண்டுமெனில் சிந்தாமணியின் சூழ்ச்சி வெளிப்பட வேண்டும். விஜயா உண்மையை உணர வேண்டும். இல்லையெனில் கதை மீண்டும் மீண்டும் ஒரே டிராக்கில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உள்ளது. தற்போது ஒரு சாதாரண குடும்ப டிராமாவை தாண்டி சமூக உளவியல் ஆய்வுக்கு உரிய நிலையை அடைந்துள்ளது. குடும்பத்தை உடைக்க ஒரு பெரிய எதிரி தேவையில்லை. சிறிய சந்தேகம் போதும், ஒரு தவறான நம்பிக்கை போதும். இந்த கட்டம் அதையே வலுவாக உணர்த்துகிறது. நம் தமிழ் சமூகத்தில் தாலி என்பது பெண்ணின் வாழ்க்கை அடையாளம். அதற்கு ஆபத்து என்றால் அது கணவன் உயிருக்கு ஆபத்து என்றால் சமம். இந்த உணர்வை சிந்தாமணி நன்றாக பயன்படுத்துகிறார். உளவியல் ரீதியாக பார்த்தால் பயம் வந்தவுடன் மனிதன் தர்க்கம் செய்ய மாட்டான். முதலில் காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே இருக்கும். அந்த நிலையில் விஜயா மீனாவை குற்றவாளியாக்குவது ஒரு மனித இயல்பின் வெளிப்பாடு. சிந்தாமணி நேரடியாக சண்டை போட மாட்டார், அவர் மனதை ஆள்கிறார். போலீஸ் சாமியார், கோயிலில் செட் செய்யப்பட்ட மக்கள், அருள்வாக்கு நாடகம், இவை அனைத்தும் ஒரு உளவியல் போர் தந்திரம். சமூகத்தில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கைகளை அழுக்காக்க மாட்டார்கள், ஆனால் மனங்களை விஷப்படுத்துவார்கள். இந்த தொடரின் வில்லித்தனத்தை மட்டுமல்ல, சமூகத்தில் உள்ள ஒரு உண்மையையும் பிரதிபலிக்கிறது. மீனா குற்றமில்லா குற்றவாளி. மீனா ஒரு பெண்ணின் அமைதியான வேதனையை பிரதிபலிக்கிறார். குடும்பத்திற்காக தன் உணர்வுகளை ஒதுக்குவது, குற்றமில்லாமல் குற்றம் சுமப்பது. நான் இருந்தால் ஆபத்து என்று கேட்கும் நிலை. இது ஒரு பெண்ணின் மன உளைச்சலை மிக நுணுக்கமாக காட்டுகிறது. ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது. அமைதி எப்போதும் உயர்ந்த பண்பா அல்லது சில சமயம் பலவீனமா? மீனா வலுவாக நின்று உண்மையை கேட்காதது கதையின் உணர்ச்சி ஆழத்தை அதிகரித்தாலும் அவரது கேரக்டரை சத்து பாதிக்கிறது. இந்த கட்டத்தில் மிக வலுவான குரல் முத்து. சாமியாரின் வார்த்தைகளை தர்க்க ரீதியாக அணுகுகிறார். மீனாவுக்கு மன உறுதி தருகிறார். குடும்பத்தை பாதுகாக்க முயல்கிறார். ஒரு குடும்பத்தில் குறைந்தபட்சம் ஒருவர் அமைதியாக யோசிக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டு. ரோகிணி மனோஜ் மோதல், இளைய தலைமுறையின் குழப்பம். ரோகிணியின் ஹோட்டல் சம்பவம், தற்கொலை மிரட்டல், இவை சினிமா பாணியில் இருந்தாலும் அது உண்மை பேசுகிறது. உறவில் நம்பிக்கை இல்லாத போது கட்டுப்படுத்தும் முயற்சி உருவாகிறது. மனோஜ் தாயின் கட்டுப்பாடு, மனைவியின் மிரட்டல், இரண்டிற்கும் நடுவில் சிக்கிக் கொண்டவர். இது இன்றைய இளைஞர்களின் மன அழுத்தத்தை சுட்டிக்காட்டுகிறது. மூடநம்பிக்கை, சமூக பிரதிபலிப்பு. இந்த வார எபிசோடுகள் ஒரு முக்கியமான சமூக செய்தியை முன்வைக்கிறது.
அருள் வாக்கு, ஜாதகம், பரிகாரம் இவை அனைத்தும் வாழ்க்கையில் ஒரு ஆறுதலாக இருக்கலாம். ஆனால் அதையே தீர்மானமாக எடுத்தால் அது ஆபத்து. விஜயா உண்மையை ஆராயாமல் நம்புவது குடும்ப உறவுகளை உடைக்கும் நிலையை உருவாக்குகிறது. இந்த வாரம் உணர்ச்சி மிக அதிகம். கண்ணீர், கோபம், பயம், குற்றச்சாட்டு எல்லாம் இருந்தது. ஆனால் சில இடங்களில் கதை இழுத்தல், ஒரே ட்ராக், மீண்டும் மீண்டும் லாஜிக் கேள்விகள் இவை தொடரின் வேகத்தை குறைத்தது. இனி கதை எந்த திசையில் செல்ல வேண்டும்? சிந்தாமணியின் சூழ்ச்சி வெளிப்பட வேண்டும். விஜயா உண்மை உணர வேண்டும். மீனா தன்னம்பிக்கையுடன் நிற்க வேண்டும். குடும்பம் மீண்டும் மீண்டும் ஒன்றாக வேண்டும். அப்படி நடந்தால்தான் கதை முழுமையான திருப்தி தரும். தற்போது சாதாரண ஒரு குடும்ப டிராமா அல்ல. அது மனித இனத்தின் பயத்தையும், மூட நம்பிக்கையின் தாக்கத்தையும், உறவுகளின் நுணுக்கத்தையும் ஆராய்க்கும் கட்டத்தை அடைந்துள்ளது. ஒரு குடும்பத்தை உடைக்க பெரிய எதிரி தேவையில்லை. ஒரு சந்தேகம் போதும். ஒரு தவறான நம்பிக்கை போதும். இந்த தொடரின் இந்த கட்டம் அதையே வலுவாக நினைவூட்டுகிறது.